படிக்க முடியாம போயிடும். அது சொல்லிட்டு இப்போ படிச்சீங்கன்னா இன்னும் அவமானமா விட்டுருங்க. ஓகே, நானே படிச்சுக்கிறேன். காதலி திரையில் காளியாவாதி விட்டுருங்க. எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷம். ஒரு நிமிஷம் மேடம், விட்டுருங்க மேடம் ப்ளீஸ். அவர் வேற போயிட்டாரு சார், எஸ் சுரேஷ் சார் போயிட்டாரு. சார் வெயிட் பண்ணுங்க சார், அவங்க தப்பா நினைச்சுப்பாங்க சார், நான் ப்ரிப்பேர் பண்ணலன்ட்டு. காதலை திரையில் கேட்கல என்ன சொல்லுங்க. ஓ ஐயோ, அப்படிலாம் இல்லை, எழுதிட்டு வரல நீங்க நினைச்சிட கூடாதுல. காதலை திரையில் கவிதையாய் வடித்தவர், கலர்ஃபுல் காட்சிகளில் கனவுகளை படைத்தவர், போடா போடியில் துள்ளி குதித்த இளமை, நானும் ரவுடிதான் என்று சொல்லி ஜெயித்த பெருமை, எளிமையான வரிகளால் இதயங்களை தொட்டவர், பாடல் ஆசிரியனாய் பாட்டிலேயே மேஜிக் செய்பவர், இயக்குனராய் இவர் ஒரு ட்ரீம் மேக்கர், வசனங்களில் இவர் ஒரு ட்ரெண்ட் செட்டர், காத்து வாக்குல தனது காதலை சொல்லி நயன்தாராவின் இதயத்தில் இடம் பிடித்தவர், முகத்தில் தெரியும் சில்மிஷ அரட்டை, இவருக்கு உலக உயிர் குழந்தைகள் இரட்டை, தானா சேர மாட்டார், சேர்ந்தால் விடமாட்டார், தமிழ் சினிமாவில் பலரும் பொறாமை கொள்ளும் சின்ன சிரிப்பில் மக்களை சிறைப்பிடித்தவர், காப்பீடு கம்பெனியின் காரணக்கர்த்தா, 2040 காதலை இன்சூரன்ஸ் பண்ண லவ்வபிள் மேன், டிரெக்டர் ப்ரொடியூசர் விக்னேஷ் சிவன் அவர்களை பேச அழைக்கிறோம். தேங்க்யூ ஸோ மச். நேற்று ஒரு இன்டர்வியூவில் நான் சொல்லியிருந்தேன், இந்த ஒரு ஸ்டேஜில் ஒரு வடிவேல் ஃபைட்டில் வந்து அவர் எப்படி கப்பை வாங்கிட்டு நியாயமாக இந்த கப்பு எனக்கு தான்டா சொந்தம், நான் எவ்வளோ அடி வாங்கியிருக்கேன் பாடுறான்ற மாதிரி இந்த படம் ரிலீஸ் ஆனதே வந்து எனக்கு ஒரு பிளாக் பஸ்டர். இந்த படம் ரிலீஸ் ஆகிடுச்சு, அதுவே எனக்கு வந்து ஒரு பெரிய பிளாக் பஸ்டர் தான், எனக்கு ஒரு ஹிட்டு. ஏன்னா எப்பயுமே கொஞ்சம் கனவு பெருசாக இருந்துச்சுன்னா அது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. ஸோ நம்ம நிறைய தடவை என்னென்னா சுற்றி இருக்கிற சூழ்நிலைகள் காரணமாக எது கொஞ்சம் ஈஸியோ எது கொஞ்சம் சுலபமாக நடக்குமோ அப்படின்ற மாதிரி நம்மளே வந்து நம்மளுடைய கம்ஃபர்ட் ஜோன். இப்போ எனக்கு வந்து இப்போ என் வாழ்க்கை வந்து ரொம்ப ஒரு கம்ஃபர்ட் ஜோனில் தான் இருக்குதுன்னு சொல்லலாம், கடவுளுடைய அனுகிரகத்தால். ஆனால் அதே அந்த கம்ஃபர்ட் ஜோனில் எத்தனை படம் வேணாலும் லைஃப்பில் நம்ம பண்ணிகிட்டே போயிட்டே இருக்கலாம். பட் அந்த கம்ஃபர்ட் ஜோனை பிரேக் பண்ணி நான் இருந்த ஒரு சுச்சுவேஷனுமே வந்துட்டு எனக்கு கொஞ்சம் என் மேலே பெருசாக நம்பிக்கை இல்லாத ஒரு சுச்சுவேஷனில் தான் இருந்துச்சு. அந்த மாதிரி ஒரு சமயத்தில் ஒரு கம்ஃபர்ட் ஜோனில் இருக்கிற ஒரு ப்ராஜெக்டை கை வைக்காம எனக்கு வந்து என்னை சேலஞ்ச் பண்ணிக்கக்கூடிய விஷயம். இந்த படத்தில் வந்து ஒரு ஃப்ரேம் கூட என்னால் ஈஸியாக எடுக்க முடியாது. சும்மா கேமரா எடுத்துகிட்டு போனால் ஒரு இடத்துல வச்சோன்னா அது வந்து ஒர்க் அவுட் ஆகாது. அதில் ஏதாவது ஒரு மெனக்கடலாவது இருக்கும். அதில் அட்லீஸ்ட் ஒரு காஸ்டியூமாவது கரெக்டாக இருக்கணும், இல்லை பின்னாடி இருக்கிற விஷயங்கள் கரெக்டாக இருக்கணும், இல்லை அதில் இதுக்கப்புறம் வரப்போகிற அந்த சிஜி கரெக்டாக இருக்கணும், இல்லை அங்கே இருக்கிற ஒரு மேக்கப்பில் ஏதாவது ஒரு விஷயம் கரெக்டாக இருக்கும், இல்லை பேச போகிற டைலாக்ல ஏதாவது ஒரு ஃபியூச்சரிஸ்டிக்கான ஒரு விஷயமா இருக்கணும். இந்த மாதிரி ஏதாவது ஒரு வேலையாச்சும் எக்ஸ்ட்ரா பண்ணணும் அப்படின்ற மாதிரி அப்படி பண்ணால் மட்டும்தான் இந்த படம் கொஞ்சம் கன்வின்சிங்காக இருக்கும். இல்லைனா நம்ம சும்மா சொல்லலாம் 2040 நடக்கிற மாதிரி அப்படின்ட்டு. அப்புறம் இப்போ இந்த ஃபிலிம் ரிலீஸ் ஆச்சு. ரிலீஸ் ஆகும்போது நிறைய நல்ல ரிவ்யூஸ், நிறைய பாசிட்டிவான ஃபீட்பேக்ஸ், நிறைய பாராட்டுகள் அதெல்லாம் இருக்கிற அதே சமயத்தில் சில பேருக்கு வந்து இந்த ஃபிலிம் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக இருக்குது, கொஞ்சம் லேக்காக இருக்குது, இந்த மாதிரி சில விஷயங்களுமே வந்து நான் பார்க்க தான் செய்கிறேன். ஸோ எப்பயுமே இந்த மாதிரி ஒரு ஹை கான்செப்ட், ஒரு ஏதாவது ஒரு கொஞ்சம் ஒரு ரெகுலராக நம்ம அந்த ஒரு அரைச்சமாவை அரைக்காமல் ஏதாவது ஒரு புதுசாக ஒரு விஷயம் சொல்லணும்னா அதற்கான இப்போ ஒரு ஃப்ளைட்டில் நம்ம ஏறுறோம்னா முதல்ல வந்து அந்த சீட் பெல்ட்டை போடுங்க, இந்த இதை பண்ணுங்க, அதெல்லாம் சொல்லும்போது கொஞ்சம் அந்த இடத்துல ஒரு தொய்வடைய தான் செய்யும். பட் அந்த ரூல்ஸ் எல்லாம் தெரிஞ்சதுனா தான் அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய விஷயங்கள் இருக்கும். ஸோ படத்தில் சில இடங்களில் சில காட்சிகளில் வந்துட்டு கொஞ்சம் மெதுவாகவோ இல்லை கொஞ்சம் புரிய வைக்கிறதுக்காக, ஏன்னா ஒரு திரைப்படம்ன்றது ஒரு வெறும் ஒரு கொஞ்சம் பேர் மட்டும் பார்க்கக்கூடிய விஷயம் இல்லை, அது எல்லா ஏஜ் குரூப்ஸ் எல்லா விதமான மக்களுமே வந்து பார்ப்பாங்க. அப்போ அவங்க எல்லாருக்குமே வந்து அந்த விஷயத்தை நம்ம எப்படி கடத்துறோம் அப்படின்றதுக்காக எல்லாத்து மேலேயுமே நம்ம வந்து கொஞ்சம் டீட்டெயில் பண்ண வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது ஓவராலாக அந்த ஒரு ஃபில்மை நம்ம பேஸ் பண்ணுற விதமாகட்டும், சில விஷயங்களை நம்ம சொல்கிற விதமாகட்டும், அதுக்கெல்லாம் வந்து நம்ம கொஞ்சம் எடுத்துப்போம். ஸோ அதை வந்து நான் ஒரு கன்ஸ்ட்ரக்டிவ் கிரிட்டிசிசமாக எடுத்திருக்கேன். அண்ட் அதை பார்க்கும்போது எனக்கும் சில விஷயங்கள் வந்து புரிஞ்சுது. பட் ஹேவிங் செட் இதில் இவ்வளோ விஷயங்கள் இருந்தாலும் தியேட்டரில் போய் இந்த படத்தை பார்க்கும்போது நான் நினச்சது வந்து ஒரு காதல் கதை. ஆனால் பொதுவாகவே எப்பயுமே காதல் படங்கள்னா அது ஒரு மாதிரி ஒரு தன்மையிலே போயிட்டே இருக்கும். பட் படம் ஃபினிஷ் ஆகும்போது வந்து அது எப்பயுமே ஒரு மெலோ ட்ராமாவா, ஒன்று ஹீரோயின் வந்து இதில் ஏர்போர்ட் போயிடுவாங்க, இல்லை ட்ரெயினில் ஏற போயிடுவாங்க, இல்லைனா ஏதாவது ஒரு சேஸு, இந்த மாதிரி ஒரு ரெகுலர் ஏரியாஸில் இல்லாமல் அது வந்து ஒரு கமர்ஷியல் ஹீரோ வில்லன் ஃபில்முக்கு இருக்கக்கூடிய
சில ஹை பாயிண்ட்ஸ் ஏதாவது ஒன்று கிரியேட் பண்ண முடியுமா அப்படின்ற ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் ட்ரை பண்ணி தான் இந்த படத்தில் வந்து அதை வந்து முயற்சி செஞ்சோம். இப்போ அது கடைசியில் தியேட்டரில் வரும்போது அந்த இடத்துல கிளாப்ஸோ அந்த இடத்துல வந்து ஒரு அப்ரிசியேஷன் வரும்போது பார்க்கறதுக்கு ரொம்ப நிறைவாகவும் சந்தோஷமாகவும் ஒரு ரைட்டராக நம்ம ஏதோ ஒரு விஷயம் ட்ரை பண்ணோம். அந்த ட்ரை பண்ணது ஒரு 1000 பேர் இருக்கக்கூடிய தியேட்டரில் அட்லீஸ்ட் ஒரு 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 குறிப்பிட்ட நம்பர் ஆஃப் பீப்புளுக்காச்சும் அது வந்து ஒர்க் ஆகுது அப்படின்றது நினைக்கும் போது நம்மளுடைய வேலை மேலே நமக்கு இருக்கிற ஒரு நம்பிக்கை இன்னும் அதிகரிக்குது. அதுக்கு வந்து மிகப்பெரிய நன்றி டு த ஆடியன்ஸ். அப்புறம் இந்த படத்தை எடுக்கிறதுக்கு எனக்கு என்னுடைய ஃபர்ஸ்ட் பவர் இந்த ஃபில்மை நான் பண்ணக்கூடிய இந்த படம் நடக்கிறதுக்கு காரணமாக இருந்தது பிரதீப்னால தான் இந்த படம் நடந்துச்சு. இல்லைன்னா இந்த படம் நடக்க சான்ஸே கிடையாது. ஏன்னா இந்த படம் பிகினிங்லேருந்தே பட்ஜெட் தான் வந்து இஷ்யூ. இன்னைக்கு நம்ம சினிமாவில் பார்க்குறோம், எவ்ரிடே ஏதாவது ஒரு படம் ட்ராப் ஆகுது, ஏதாவது ஒரு படத்தில் இயக்குநர்கள் மாறிடுறாங்க. இன்னைக்கு வந்து டிரெக்டர்ஸோட சுச்சுவேஷன் வந்து ரொம்ப கவலைக்கிடமாக இருக்குன்னு சொல்லலாம். பேர் சொல்ல இது பண்ணல, ஓகே பேர் சொல்லணுன்னாலும் நான் சொல்லலாம். இப்போ ஒரு அவ்வளோ பெரிய ஒரு படம் வந்து ஆன்லைனில் வந்து லீக் ஆயிருக்கு. இதோடைய மொத்த வழியை, அதாவது எல்லாரோட வழியை விடையும் அந்த இயக்குனரோட வழி தான் அந்த இடத்துல வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். இந்த இடத்துல நான் வந்து ஹெச் வினோத் என்னோட ஃப்ரெண்டுக்கு வந்து என்னுடைய வருத்தத்தை நான் தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா இது வந்து ஒரு 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 மரணம் அளவுக்கு ஒரு வலிக்கக்கூடிய ஒரு விஷயம். அது ஒரு டிரெக்டரால் மட்டும்தான் அதை வந்து ஃபீல் பண்ண முடியும். ஏன்னா ஒரு நாளும் ஒரு ஷார்ட்டும் எடுக்கும்போது அந்த டிரெக்டர் வந்து அது எவ்வளோ கஷ்டப்பட்டு அதில் எவ்வளோ கனவுகளோடு அது எடுப்பாங்க அப்படின்றது ஆஸ் அ டிரெக்டராக எனக்கு வந்து தெரியும். இங்கே இருக்கக்கூடிய எல்லாருக்குமே அது வந்து தெரியும். பட் அங்கேருந்து அது நம்ம நினச்ச மாதிரி ஒன்று வராமல் அது இந்த மாதிரி போகும்போது ரொம்பவே கஷ்டமாயிடுது அது. ஸோ அதே மாதிரி இப்போ என்னாலையும் வந்து என் படத்தை நான் நினச்ச மாதிரி எடுக்க முடியாதோன்னு அந்த 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 பெயின்லேயே போய் கடைசியில் என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் அந்த படத்தை நான் நினச்ச மாதிரி வந்து எடுத்து அதை வந்து அப்புறமேட்டு ரிலீஸ் ஆகிறதுக்கும் பிரதீப் சார் சொன்ன மாதிரி அவ்வளோ டேட்ஸ் மாறி வந்ததுக்கு ஏகப்பட்ட காரணங்கள் இருந்துச்சு. எங்களால் நிறைய விஷுவல் எஃபெக்ட்ஸு அவ்வளோ விஷயம் எதுவுமே கொஞ்சம் காம்ப்ரமைஸ் பண்ணி பண்ணுறதுக்கும் மனசு வரல. கொஞ்சம் இது இப்படி பண்ணிக்கலாம் அப்படின்னா கண்டிப்பாக மாற்றிருக்க முடியும். பட் ஆனால் அது மாதிரி ஏன்னா இந்த படத்தை என்னால் ஒரு தடவை தான் எடுக்க முடியும். அந்த ஒரு தடவை அதை எனக்கு நான் நினச்ச மாதிரி எடுத்துட்டா எனக்கு சந்தோஷம். அதுக்கு இவ்வளோ பேர் வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணாங்க. ஷூட் வந்து ரொம்ப மாறி நடக்கும். பட் எப்போ வந்தாலுமே அவருடைய 100% எப்பயுமே கொடுக்குற ஒரு ஹீரோ எனக்கு கிடைச்சது வந்து எனக்கு ரொம்ப 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 சந்தோஷம். டைமில் வந்து அவர் ரொம்ப ஷார்ப்பு. அதில் இன்றைக்கும் என் மேலே கொஞ்சம் டென்ஷன் ஆகிட்டாரு. 12:30 to 2:30 லஞ்ச் பிரதர், 2:30க்கு ப்ரெஸ் மீட் சொன்னேன். அவர்கிட்ட என்ன பிரச்சனைனா நம்ம 12:30 சொன்னோன்னா 12:29க்கு வந்துடுறாரு. வழக்கம் போல் நான் ஒரு 1 hour அப்படியே வந்துட்டேன். அதில் வந்து சாரி ப்ரோ, ப்ளீஸ் டோன்ட் மிஸ்டேக் மீ. இதே மாதிரி எங்களோட ஷூட்டிங்லேயும் எவ்ரி டே வந்து அந்த சொன்ன டைமுக்கு வரதாகட்டும். ஆனால் அதே மாதிரி ஒரு ஷார்ட்டோடைய 100% அவர் ஒரு டிரெக்டர் தான். என்கிட்ட சொல்லலாம், ப்ரோ இது ஓகே ப்ரோ, இது இங்கேருந்து வைட் க்ளோஸ் கட் பண்ணிக்கோங்க அப்படின்னு ஈஸியாக சொல்லிட்டு போயிடலாம். நானே ஏதாவது சின்ன ஆட்லாம் ஏதாவது நடிக்கிறதுக்கு போவேன் கை செலவுக்கு. அப்போ வந்து அவங்க ஏதாவது ஒன்று சொல்லுவாங்க. அப்போ நான் சொல்லும்போது ப்ரோ ஓகே ப்ரோ இது இவ்வளோ தானே கட் பண்ணுவீங்க அப்படின்னு நான் சொல்லிட்டு நான் எஸ்கேப் ஆகிடுவேன். ஆனால் இவர் வந்து நான் எத்தனை தடவை எதை கேட்டாலும் வந்து அது அவர் அந்த இடத்துல வந்து ஒரு ஹீரோ. நான் வந்து ஒரு நடிக்க வந்திருக்கேன், நான் என் வேலையை தான் பண்ணுவேன்ற மாதிரி பண்ணுறது வந்து ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது எனக்கு. அப்புறம் ஒரு குறிப்பிட்டு சொல்லணும்னா என் படத்தில் வந்து ஒரு ஸ்விம்மிங் பூலில் இருக்கிற மாதிரி ஒரு சீக்வன்ஸ் ஒன்று வந்துச்சு. தண்ணிக்குள்ளே இருக்கணும். இதுவே ஒரு ஆக்ஷன் ஃபிலிமில் நான் அந்த சீக்வன்ஸ் எடுத்திருந்தா மேபி அது வேற மாதிரி இருக்கும். இது ஒரு லவ் ஸ்டோரின்னும் போதே எல்லாருமே ப்ளஸ் இந்த ஜாலியான படம் கலர்ஃபுல்லான படம்னா அது என்னமோ எடுக்கிறது ரொம்ப ஈஸியாகவும் அது என்னமோ ரொம்ப விளையாட்டுத்தனமாக நம்ம எடுப்போன்ற மாதிரியுமே ஒரு பெர்செப்ஷன் இருக்கும். இதே ஒரு காட்டில் போய் ரொம்ப புழுதியில் அப்படி இப்படின்னு கஷ்டப்பட்டு இருக்கிற மாதிரி படம்னா அது ரொம்ப கஷ்டப்பட்டு எடுத்த மாதிரி படமாகவும், ஃபாரின்லலாம் போய் எடுத்தோம்னா அது ரொம்ப ஈஸியான படமாகவும் ஒரு பெர்செப்ஷன் இருக்கு. எல்லா படம் எடுக்கிறதும் கஷ்டம் தான். இப்போ இந்த மாதிரி ஒரு படத்தில் இந்த மாதிரி ஒரு சீக்வன்ஸ், ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸ்க்கு நிகராக உயிருக்கே ஆபத்தார அளவுக்கான ஒரு சீக்வன்ஸாக தான் அது வந்து எங்களுக்கு இருந்துச்சு. ஏன்னா கிட்டத்தட்ட அந்த கேமரா உள்ளே எடுத்துகிட்டு போய் ஒரு நிமிஷம் டு 1.5 நிமிஷம் ஒரு மூச்சு வந்து தம் கட்டி வந்து நடிக்கணும். நைட்டு ஃபுல்லாமே அதை வந்து பண்ணிட்டு இருந்தார். அண்ட் நானும் ஸ்விம்மிங் பூலில் தான் வந்து இருந்தேன். ஸோ ஒரு தடவை சரி ஓகே இது எவ்வளோ கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம்னு சொல்லி உள்ளே போனேன். உயிருக்கு பயந்து நான் உடனே வெளியே வந்துட்டேன். ஆனால் அவ்வளோ தடவை பண்ணி காலையில் 5:30-6 மணி வரைக்குமே வந்து அந்த சீக்வன்ஸை அவர் பண்ணி முடிச்சுட்டு கூட ஏன் ப்ரோ என்னை போட்டு இப்படி டார்ச்சர் பண்ணுறீங்கன்னு சொல்லுவாருன்னு பார்த்தா அப்புறம் ஓகேவா கரெக்டாக வந்துருச்சா எடுத்துக்கலாமா இன்னும் ஏதாவது எடுத்துக்கலாமா அப்படின்னும் போது ஒரு டிரெக்டராகவும் அந்த இடத்துல வந்து அவர் என்னை ரொம்ப
இந்த மாதிரி நிறையா நான் ரொம்ப என லைஃப் டைமில் வந்து என்னால் மறக்க முடியாத நிறைய மொமெண்ட்ஸை வந்து எனக்கு பிரதீப் கொடுத்துருக்காரு. அதுக்கு வந்து ஹார்ட்ஃபெல்ட் தேங்க்ஸ். இன்னைக்கு இந்த படத்துக்கு வந்து மிகப்பெரிய ஓப்பனிங். ஏன்னா மேபி இந்த படம் வந்து டிரெக்டட் பை வேற ஏதாவது ஒரு பேர் போட்டிருந்தா இன்னும் பயங்கரமாக கூட ஓப்பனாக இருக்கலாம், சொல்ல முடியாது. பிரதீப் ரங்கநாதன் அப்படின்ற ஒரு பேருக்காக ஆடியன்ஸ் அந்த ஓப்பனிங்கை வந்து என்னதான் டிலேஸ் அப்படி இப்படின்னு இருந்தாலும் அந்த அளவுக்கு வந்து இந்த படத்தை ஆதரவு கொடுத்துருக்காங்க. அதோடைய ஓப்பனிங்க்கு அவ்வளோ அந்த ஃபேன்ஸோ அவங்களுடைய விஷயங்கள் எல்லாமே வந்து ரொம்ப ரொம்ப பாசிட்டிவாக எங்களுக்கு வந்து அமைஞ்சிருச்சு. இப்போது இந்த வீக்கை என்னை பொறுத்த வரைக்கும் இந்த படம் வந்து ஒரு லாங் ரன் போகும், அதற்கான எல்லா தகுதியும் பொட்டென்ஷியலும் இந்த ஃபிலிமில் இருக்குது அப்படின்றத நான் நம்புகிறேன். இன்னும் இந்த வீக்கெண்டுமே வந்து பயங்கரமாக வந்து இந்த படம் எல்லாமே 10 வருஷம் முன்னாடி எடுத்த படத்தெல்லாம் எடுத்து ரீரிலீஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. நான் இப்போ ஓடிட்டு இருக்கிற படத்தையே திருப்பியும் 17ஆம் தேதி ஃபர்ஸ்ட் டே மாதிரி ஒரு ஓப்பனிங் வாங்கணும் அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு ஆசை. இன்னும் கொஞ்சம் பயங்கரமாக இது ஒர்க் அவுட் ஆகணும். ஏன்னா நிறையா கொஞ்சம் மிக்ஸ்டு ரிவ்யூஸ் இந்த மாதிரிலாம் இருக்குது. அது படத்தை போய் பார்க்கும்போது மேபி இன்னும் பெட்டராக இருக்கலாம். இந்த ஒரு ஆல்ரெடி சில மைண்ட் செட்டோட பார்க்கும்போது எவ்வளோ அழகான இப்போ என்னது இது ஸ்வீட்டாக கேவலமாக இருக்குது அப்படின்னு சொல்லி குலாப் ஜாமுனை கொடுத்தா மேபி சாப்பிடும்போது அப்படி தோன்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரி சும்மாவே ஏதாவது ஒரு விஷயத்த சொல்லி அது பண்ணும்போது அது கரெக்டாக போக மாட்டேங்குது. எந்த விதமான மைண்டில் எதுவும் இல்லாமல் இந்த படத்தை நீங்கள் போய் நேராக தியேட்டரில் உட்காந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து ரசிப்பீங்க அப்படின்றதுக்கு வந்து நம்பலாம். என்னுடைய வேர்டை நீங்கள் வந்து நம்பலாம். அண்ட் ப்ரோ, இந்த ஃபில்மும் வந்து கூடிய சீக்கிரம் உங்களுடைய 100 crore கிளப்ல வரும். கான்ஃபிடென்ட்டாக இருங்க, வெற்றி நிச்சயம். நெக்ஸ்ட் வந்து கிருத்தி, சின்ன பொண்ணு. கிருத்தி அவங்க அம்மாவுமே கொஞ்சம் சின்ன பொண்ணு தான். 2 பேரும் வந்து பார்த்தீங்கன்னா செட்டில் அவங்கள வந்து அவங்கள எப்படின்னா அவங்க ஒரு குழந்தைய ஹேண்டில் பண்ணுற மாதிரி தான் நாங்கள் நிறைய தடவை ட்ரை பண்ணியிருப்போம். அதே நேரத்தில் நிறைய தடவை மிஸ்ஸும் ஆயிரும். அப்போ வந்து கொஞ்சம் அப்பப்போ ஒரு சின்ன முன்ன பின்ன இப்படி இருந்தாலும் அந்த ஒர்க்கை பண்ணும்போது த கைண்ட் ஆஃப் டெடிகேஷன் அண்ட்